மீனிலே நழுவும் மீன் போல் காரியவாதிகளாக சுயகாரியவாதிகளாக எதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் ஆற்றல் படைத்த மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள். பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அவர்தான் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் ராசியாகிய ரிஷபராசியிலே அமர்ந்திருக்கின்றார். அப்போ உங்கள் ராசிக்காரர் தான் அந்த இடத்துக்கு போயிருக்கார். அப்போ அந்த இடத்துல போகும்போது அவர் உங்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறார்? அந்த குரு பகவானுக்கு 2 ஆதிபத்தியம். ஒன்று உங்களுடைய சுய ஆதிபத்தியமும், அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் ஆதிபத்தியத்தையும் அவர் பெறுகின்றார். அப்போ 2 வேளை அவர் பார்க்க போகிறார். அந்த 2 வேளையில் முக்கியமானது 3ஆம் இடத்தில் அமர்ந்தனால, 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவைகளையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய இடம். அந்த வீடு பகை வீடாக இருந்தாலும் அமர்ந்தவர் உங்கள் ராசிநாதன். அதனால் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்ல போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முதல்ல 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் தான். மீனராசி என்பதே புது தொழில் ஆரம்பிக்கிறதாக இருந்தால், புது முயற்சிகள் செய்வதற்கான வேலைகளை தொடங்குவாங்க இருந்தால் தைரியமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். அவ்வளவு பலனும் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. சுயமாக செய்ய வேண்டிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக கற்பித்தல் அல்லது கணினி, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள், எழுத்து துறைகள், அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் நீங்கள் ஒரு சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வட்டம் அமைகிறது. இதெல்லாம் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இப்போ குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அமர்வார் இல்லையா? அந்த கணக்கெடுப்பு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய நட்சத்திரத்திலாம் முதல்ல பயணிப்பார். காமனாக பார்க்குறப்போ 6ஆம் இடம் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக இருந்தாலும், அந்த நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கிற மாதிரி இருந்தாலுமே, குரு பகவானுக்கும் சூரிய பகவான் நட்பு கிரகம். அதான் முதல் நட்பு, நல்ல விஷயம். அப்போ கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த குருவின் அனுகிரகத்தால் அது கட்டுப்படுத்தப்படும். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, அது சரியான முறையில் கொண்டு செலுத்துறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் குரு பகவானுக்கு நட்பு கிரகம். அதனால் எவ்வளவு உள்ளங்க வியாக்கியானங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யப்படக்கூடிய யோக பலங்கள் நிச்சயமாக உண்டு. அடுத்து சந்திரன் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, சந்திரன் குரு, அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. அப்போ அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா லாபங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புத்திரபாக்கியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஞான யோகங்கள், பக்திகள், இஷ்ட குலதெய்வத்தோட ஆசீர்வாதம், முன்னோருடைய ஆசீர்வாதம், அனுகிரகம், பூர்வ புண்ணியத்தால் ஏற்பட்ட நன்மைகள், இவை எல்லாமே உங்கள் ராசிக்கு நிறைய கிடைக்க போகிறது. அதன் காரணமாக வளர்ச்சியை நோக்கி செல்ல போகிறீர்கள். தொழில் ரீதியாக வளர்ச்சியை நோக்கி செல்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு, இவை எல்லாமே இந்த காலகட்டங்கள் நடக்கும். அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம், மிருகசீரிஷ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனாதிபதி, பாக்கியாதிபதி. அப்போ தனபாக்கியத்தில் பயணிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் கொடிகட்டி பறக்க வேண்டிய சூழ்நிலை மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நிறைய கிடைக்கப் போகிறது. ஏ கோல்டன் பீரியடு, இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அப்போ இந்த குரு பயிற்சி 3ஆம் இடத்தில் அமர்ந்த காரணத்தினால் நல்ல பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. துவக்கத்தில் 6ஆம் இடத்துல சின்ன சின்ன சருகுகள் ஏற்பட்டாலுமே அடுத்தடுத்த காலகட்டங்கள் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை நிறைய கொடுக்க போகிறது. அதனால் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது தான். நண்பர்களே, பொதுவாக இந்த குரு பயிற்சினால் யார் நிறைய நன்மைகள் அடைய போகிறா அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த நாட்டின் முதுகெலும்பாகிய தொழிலாளர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது. ஏன்னா ஜீவனாதிபதியே குரு பகவான் இல்லையா? அதனால் தொழில் வளங்கள் நன்கு பெருகும்.
பொதுவாக இந்த நாட்டில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாட்டளவுலேயே எடுத்துக்கிட்டாலுமே புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த தொழில் மூலமாக பயன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நாட்டு மக்களுக்கு பூரா நிறைய பயன்கள் கிடைக்க போகிறது. அப்போ தொழில் வளம் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு. விவசாயத்துறையில் புது முயற்சியும் புரட்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆங்காங்கே விவசாயிகள் சிறு சிறு போராட்டங்கள் நடத்தினாலுமே அந்த விவசாயத்துறையில் பெரிய பங்காற்ற அளவு கூட நல்ல வாய்ப்புகள் உண்டு. நல்ல தொழில் வளங்கள் கிடைக்கும். விவசாயிகள் நல்ல நன்மைகள் அடைவார்கள். அதே போல் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம், அதாவது இந்த ஆடை ஆபரணங்கள், கணினி சம்பந்தப்பட்டது, கலைத்துறை சம்பந்தப்பட்டது, ஆடம்பரமான பொருட்களை தயாரித்தல் சம்பந்தப்பட்ட இந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்க போகிறது. குறிப்பாக கமிஷன் ஏஜென்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வட்டம் பலன்கள் ரெட்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. சுய முயற்சியும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய விஷயமும் கை கொடுத்து உதவ போகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குருவான் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அது பெரிய விஷயம். உத்தியோகஸ்தர்களுக்கு இப்போ சரியான நேரம்னு சொல்லலாம். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேற்றப்படும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ராஜ உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே சிறு முயற்சி செய்தாலே உங்களுக்கு அதற்கான பலன் பெரு லாபமாக கிடைக்க போகுது. அதனால் குழுமானவரை அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் கூட அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போயிடுது. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப தன்மைகளும் சுகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். மனம் விரும்பிய மணாளனை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம், மனம் விரும்பிய பெண்ணை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். கடன் மூலமாக கிடைத்தாலும் கடனை அடைக்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும். கடன், நோய், வம்பு வழக்கு கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாமே இந்த காலகட்டங்களில் குருவால் நன்மைகள் கிடைக்க போகுது. அடுத்து மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு குதூகலமாக இருக்கும். எண்ணிய செயல்கள் எல்லாம் இனிதே நிறைவேறும். லாபங்கள் வந்து சேரும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறும். நல்ல பலன்கள் கை சேரும். கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் ஆதாயங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்யலான்னு அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா, கார் லோன் வாங்கணும், அல்லது வீட்டு லோன் வாங்கணும், அல்லது ஒரு பெண்ணை தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், மகனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதற்காக ஒரு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கை கொடுத்து உதவக்கூடிய ஆண்டாக வருகிறது. இறைபலம் உங்களுக்கு நிறைய கிடைக்குது. முன்னோருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்குது. அது குறிப்பாக பெண் தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களுக்கு இன்னும் அதிகமான லாபங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆண்டு கை கொடுத்து உதவக்கூடிய ஆண்டாக இருக்குது. புது முயற்சி செய்யலாம் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. அது குறிப்பாக சுழம் எந்திர சம்பந்தப்பட்ட தையல் தொழில் சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி சுழம் எந்திர சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த ஆண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கிற காத்திருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்க போகிறது. பதவியிலே ஒரு லாபங்கள், தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவைகள் எல்லாம் தானாக கிடைக்கப் போகிறது. அதை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இதுவரை அண்டை அயலாளர்களிடம் சற்று சுணக்கங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் ஒன்று கூடி உறவுகளாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கும் சுப செய்திகள் நிறைய கிடைக்கப் போகிறது. சுபங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப்படுது. பொதுவாக இந்த குரு பயிற்சினால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான். அதனால் எல்லா இடத்திலும் இருக்க குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக உங்கள் ராசியிலே இந்த ஓராண்டு முழுவதும் சர்ப்ப கிரகமாகிய ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இந்த ராகு பகவான் எப்பயுமே ராகு கொடுத்தா பெருசாக கொடுப்பார், பெரிய லெவலில் கொடுப்பார். சின்ன ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாலும் அது பெரிய லெவலில் கொண்டு திட்டமிடுறதுக்கு அவரால் தான் முடியும். அதனால் அவருடைய அனுகிரகம் கிடைப்பதற்காக ராகு காலத்தில் ராகு பகவானை வழிபாடு பண்ணுங்கள், காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்தாலே போதும்.
7ஆம் இடத்துல கேது பகவான் என்றால் விநாயகர் அர்த்தம். குறிப்பாக இரட்டை விநாயகர் எங்கே இருந்தாலும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த இரட்டை விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சுன்னா மீனராசி என்பதே எண்ணிய செயல்கள் யாவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்து எல்லா நலங்களும் வளங்களும் பெற ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.